வணக்கங்க. தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டே வருதுங்க. தீபாவளி மாதிரியே வட இந்தியாவில் ஆரம்பித்து இந்தியா முழுவதும் பரவி எல்லோரும் ஆசைப்பட்டு சாப்பிட்ற ஒரு இனிப்பு பலகாரம்னா அது பூந்தி லட்டு தாங்க. ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய இனிப்பு பலகாரங்க. 1 கிலோ கடலை மாவு இருந்தால் போதுங்க. 100 லட்டு தாராளமாக செஞ்சு இந்த தீபாவளியை இந்த இனிப்போடு நிறைவாக கொண்டாடலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தாய்ச்சோர் சேனலுங்க. எங்களது காணொளிகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரைங்க. அதுக்கப்புறம் அரை கப் பக்கம் நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அளவு பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு மேலே தண்ணி மிதக்கிற மாதிரி இருக்கணுங்க. சுற்றி இருக்கிற சர்க்கரையெல்லாம் எல்லாம் தண்ணியில் கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு ரொம்ப சூடாக இருக்குங்க, பார்த்து கவனமாக செய்யுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. இந்த மாதிரி நுரை வருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நுரை அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணுங்க. பூந்தி லட்டுக்கான சர்க்கரை பாகு பதம் ஒரு கம்பி பதங்க. அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. சூடாக இருக்குங்க, பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டோம்னா சர்க்கரை பாகு சீக்கிரம் வந்து கெட்டியாகாது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. ஒரு 5-6 கிராம்பு போட்டுக்கலாங்க. நெய்யில் வறுத்து வச்சு முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. இது ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்தது நம்ம பூந்தி தயாரிக்கிறதுக்காக 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நிறத்துக்காக கலர் சேர்க்குறதோட மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஒரு இனிப்பு பலகாரத்துக்குமே உப்பு சேர்த்துக்கணும். மாவோட மஞ்சளும் உப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் கையில் கரைச்சி விட்டிங்கனாலே கட்டி பிடிக்காதுங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட சோடாலாம் சேர்ப்பாங்கங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்படி செஞ்சாலே பூந்தி முத்து முத்தாக வரும். தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக பூந்தி மாவை கரைச்சிக்கலாங்க. நல்லா அடித்து கிளறிக்கோங்க. பாருங்கள், இந்த தருணத்துக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க, பூந்தி மாவு தயாராகிடுச்சு. அடுத்தது பூந்தி கரண்டிங்க. இது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் பூந்தி முத்து முத்தாக வரும். வெளிப்பக்கம் வந்து சொர சொரன்னு இருக்குங்க, உள்பக்கம் சாஃப்டாக இருக்கும். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. போட்டோன்னே மேலே எந்திரிச்சு வரணும். இப்போது பூந்தி கரண்டியில் நம்ம மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டாலே முத்து முத்தாக பூந்தி விழுகுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா தட்டி விட்டால் போதும். இப்படி தேய்ச்சி விட்டு வெளிப்பக்கம் சொர சொரன்னு அந்த கரண்டியில் இருக்கிறனால அந்த முத்து முத்தாக உழுவுங்க. ஒவ்வொரு தடவையும் பூந்தி தேய்ச்சதுக்கப்புறம் அடிப்பக்கம் இருக்கிற மாவை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அடுத்த தடவை போடுறப்ப பூந்தி முத்து முத்தாக உழுவும். ஓரளவுக்கு போட்டு வெந்தால் போதுங்க. பூந்தி ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம தேய்ச்சோனே பூந்தியை எடுக்கிற மாதிரி இருக்கும். போதுங்க, இந்த அளவுக்கு அமுங்கினாலே பூந்தி கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது. தேய்ச்சது உடனே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இதுதான் கரெக்டான பதம். பாருங்கள், முத்து முத்தாக பூந்தி விழுந்திருக்கு. எண்ணெய் சூடாக இருக்கணுங்க, அவ்வளோதான். போட்டோன்னே நம்ம எடுத்துடலாம் அழகா. ஒவ்வொரு தடவையும் பூந்தி எடுக்கிறப்ப சுத்தமாக எல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அடுத்தடுத்து நம்ம பூந்திகளை தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாங்க. அடுத்தது நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கிறது சூடாக இருக்கணுங்க. சூடு இல்லைன்னா மறுபடியும் சூடு ஏற்றிக்கோங்க. பூந்தி தேய்ச்சதை நம்ம
சூட்லேயே நம்ம இதோட கிளறணுங்க. அப்போ தான் வந்து அந்த பூந்தி அந்த சர்க்கரை பாகை வந்து உள்ளிழுத்துக்கும், அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், அழகாக பூந்தியோடனா அந்த சர்க்கரை பாகு நல்லா வந்து உள் சேருது. ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இளஞ்சூட்லேயே நம்ம வந்து லட்டு பிடிக்கணும். கரெக்டான பதமாக இருக்கணுங்க. இந்த தருணத்துக்கு நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி திராட்சை போட்ட நெய்யே நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அந்த பூந்தியை வந்து மசிச்சு விட்டோம்னா நம்ம லட்டு பிடிக்கிறப்ப சௌரியமாக இருக்குங்க. பூந்தி லட்டில் ஆனால் பூந்தி முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக பண்ண சொல்கிறேன். எல்லாத்தையுமே பண்ணிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டான பாகுபதத்தில் இந்த பூந்தி லட்டு தயாராகிருக்குது. இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவி இளஞ்சூட்லேயே நம்ம உருண்டைகளை பிடிச்சிடலாங்க. சரியான லட்டுன்னா பிடிச்சா பிடிக்கணுங்க, புட்டா உடையணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் தாய்ச்சோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.